வெல்கம் பேக் டு ஷேஸ் லேர்னர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு விதமான 3 மேட்ஸ் பற்றி பார்க்கலாம் ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் அந்த சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்தது லீகல்ஸ் மேட். இது ஒரு நல்ல மேட் தான், ஈஸியாக தான் இருக்கும். E4 E5 இது எப்படி நடக்கிறது, நைட் எப்படி ஆடலாம், அவங்க நைட் எப்படி வின் பண்ணுவாங்க. இட்டாலியன் கேம் ஆரம்பிக்கலாம். இப்போ விளையாண்டா மட்டும்தான் அந்த மேட்டை நீங்கள் அட்டாக் பண்ணணும். வேறு அப்படி ஆடலைன்னா உங்களால் இந்த மேட்டை எப்படி இருந்தாலும் அக்சஸ் பண்ண முடியாது. இப்படி ஆடுங்க, அவங்க இப்படி ஆடட்டும். நைட்டை பின் பண்ணிட்டாங்க, இப்படி விளையாடலாம். இப்போ நம்ம குவீன் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம். நைட்டு தான் குவீனுக்கும் அது பிஷப்புக்கும் நடுவில் இந்த ஒரு இது இருந்துச்சு, அது நம்ம நகட்டிட்டாலும் குவீன் போச்சு. செக். அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே மூவ் இப்படி மேட். இதுதான் இந்த லீகல்ஸ் மேட். இப்போ அடுத்த மேட் பார்க்கலாம். அது ஃப்ளிப் போர்ட் பண்ணிக்கிறேன், பிளாக் சைட். இது பேர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சைபீரியன் மேட். ஆனால் இதோட எனக்கு ஃபிஷிங் போல் மேட் ரொம்ப பிடிக்கும். இல்லை சைபீரியன் மேட்டுன்னு சொல்ல முடியாது, சைபீரியன் ட்ராப்பும் கூட சொல்லலாம். அவங்க E4 நாம் எப்படி ஆடணும் இருக்கு. இது பேர் தான் சிலிக்கான் டிஃபென்ஸ். இப்படி ஆடுவாங்க. நாம் இப்படி வெட்டிக்கோங்க. இப்படி ஆடினா மட்டும்தான் இந்த மேட்டை நீ அக்சஸ் பண்ணுங்க ப்ளீஸ், இல்லாட்டி உங்களுக்கு ஃப்ளாப் ஆகும். நம்ம வெட்டிப்போம். ஆனால் இப்போ நம்ம இப்படி இந்த பானஸ் தான் அட்டாக் பண்ணணும். ஆனால் இவங்க நைட்டை வச்சு அட்டாக் பண்ணணும், அப்போ தான் இந்த மேட் ஒர்க் ஆகும். நாம் டிஃபெண்ட் சென்டர் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். அவங்களும் சென்டர் ஃபில்லாக இருப்பாங்க. 4 nights கேம். ஆனால் என்ன 4 nights கேம் மாதிரி தான் இருக்கா. ஆனால் நான் E4 E5 பான்ஸை காணா. இப்படி ஆடலாம். 4 nights கேமுக்கு பதிலாக நம்ம இப்படி ஆடலாம். இதான் மோஸ்ட்லி பவர்ஃபுல் மேட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம இப்படி ஆடலாம். அவங்க கேஸ்லிங் பண்ணிட்டாங்கன்னா இந்த நைட் ஆக்ஷனுக்கு கொண்டு வந்துருங்க. ஆனால் நான் முன்னாடியே ஆக்ஷனில் கொண்டு வந்துடுவேன் எப்பயும். அவங்க குவீன் எடுத்து இப்படி விளையாண்டாங்கன்னா நாம் இப்படி வேணுங்க. இப்போ அவங்க இன்டெலிஜென்ட் நான் மட்டும்தான் இப்படி ஆடுவாங்க, நாம் இப்படி ஆடலாம். இப்போ அவங்க குவீனு வந்து அட்டாக் ஆகுது. இப்போ அவங்க குவீனை நகட்டினாங்கன்னா அவங்களுக்கு நிறையா சாக்ரிஃபைஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால அவங்க இதை வச்சு வெட்டினாங்கன்னா அவங்களுக்கு இந்த மேட்டு பற்றி தெரிலன்னா இதை வச்சு வெட்டுவாங்க. ஃப்ரீயாக அவங்க நம்மளுக்கு ஹார்ஸ் கொடுத்துட்டாங்க. இது ஒரு ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ். இப்போ நாம் இங்கே வச்சு மேட் பண்ணிடலாம். இப்படி இந்த சோனில் எனிமி இப்படி விளையாண்டா மட்டும்தான் இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இது அந்த சைபீரியன் மேட். அடுத்து சொல்ல போகிற மேட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இது ஃபிஷிங் போல் மேட். சாரி, ஃபிஷிங் போல் ட்ராப். இதுவும் E5 E4 தான் ஆரம்பிக்கும். E4 E5 இதுதான் மோஸ்ட்லி எல்லா ட்ராப்ஸுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் சில ட்ராப்ஸுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. நைட் வச்சா நம்மளோட அட்டாக் பண்ணுறாங்க. எப்பயும் போல் பிளாக் டிஃபெண்ட் தான் பண்ணணும். இதுதான் அது பிளாக்கோட நெக்ஸ்ட் பெஸ்ட் மூவ். அவங்க பின் பண்ணிட்டாங்கன்னா நாம் இப்படி எதுவுமே தெரியாத மாதிரி இப்படி விளையாடுங்க. அவங்க இப்படி வெட்டிக்கிட்டோம், நாம் இப்படி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பிஷப்பு ஃப்ரீ டயகனல் கிடச்சிருச்சு இங்கே சைடு ஃபுல்லாக. இப்போ ஒயிட்ஸ் பூ அவங்க எப்படி விளையாடுவாங்க பார்ப்போமா. இப்போ தான் நம்ம ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் இப்போ தான் நான் சொல்ல போகிறேன். ஒயிட் மூவ் அப்படி ஆடினதுக்கப்புறம் தான் இப்படி கேன்சல் பண்ணணும். எப்பயும் கேன்சல் பண்ணதான் கண்டமே ஆரம்பிக்குது அவங்களுக்கு. இப்போ நான் பிஷப் அப்படி பின் பண்ணுறோத நம்ம இப்படி ஆடும்போது நாம் இப்படி பண்ணுறோம். இது ஒரு பிஷப் சாக்ரிஃபைஸ். இப்படி வெட்டிக்கிறோம். இந்த பான் ஃப்ரீயாக தானே இருக்குது, இதை நம்ம வெட்டிக்கலாம்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்கன்னா இப்படி பண்ணலாம். இப்போ அவங்க அவுட் ஆகுவாங்க. இப்போ அவங்க தப்பிக்கிறதுக்கு 2 வழி இருக்குது. அந்த 2 வழியும் பிளாக் பண்ண வைக்கிறேன். இப்போ விளையாண்டா மேட். அதுக்கு பதிலாக இப்படி விளையாண்டாங்க, அதாவது இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் உருவாக்குனாங்கன்னா இப்படி பண்ணுங்க. இப்போ அவங்களால தப்பிக்க முடியாது. மேட். இதுதான் இந்த ஃபிஷிங் போல் ட்ராப். கடைசியில் ட்ராப் பண்ண போது மட்டும் இது யாராலையும் இதை யூஸ் பண்ண முடியாது.
ஓகே, இதில் இவ்வளோ 3 மேட்ஸில் உங்களுக்கு பிடிச்ச மேட் என்னதுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்து என்ன மேட்டு போடணும்னு கமெண்ட்டை சொல்லுங்கள், நான் அதை போடுறேன். பாய்.